ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக Littlepots பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஆத்தென்டிக் கேரளா ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. டீ கடை ஸ்டைலில் எப்படி பழம்பொரி பண்ணுறதுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் இருக்க மாதிரியே வரும். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸு இதுலேயே அளந்துக்கலாங்க. மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் கூடவே ஒட்டிக்கும் பஜ்ஜி கூடவே. அதனால நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இது மைதா மாவு கூட சேர்ந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செம்மையாக நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டான பஜ்ஜி கிடைக்கும். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரை அதுவும் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி கோட்டிங்காக வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். பழத்தில் ஏற்கனவே சுகர் இருக்கும். இந்த மாவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறோம். நல்லா இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் பெரிய இதில் நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டில் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸில் அங்கே சாப்பிட்றத விட சின்ன சின்ன கடையில் தான் இந்த பழ பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டைல் தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது, ஒட்டவே செய்யாது பழத்து கூட. அதனால நம்ம கொஞ்சமாக கேக் பதத்தை விட கொஞ்சம் லூஸாக நம்ம பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்திக்கலாம், கேசரி கலர் பவுடர். கூடவே கொஞ்சமாக சால்ட். இந்த சால்ட்டு சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக நம்ம சால்ட் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக. அடுத்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து இட்லி மாவு நம்ம ஆட்டி வச்சது, இட்லி தோசை காட்டுவோம்ல அந்த மாவு. செகண்ட் டே இருக்கும்போது நான் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது வந்து நீங்கள் கடையிலலாம் என்ன சீக்ரெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குது. இதில் நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்து போகிறதில்ல, ஆர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. அது மாதிரி நான் கலரும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை இப்படியே நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலக்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா கேக் பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு. நமக்கு இவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் வேகாது. ஸோ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக கேக் விட பண்ணியிருக்கேன். இது இப்படியே ஒரு 5 hours நம்ம வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் இம்மீடியட்டாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த 5 hours டைமில் ஒரு 4 hours ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நான் இந்த பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது என்னோடய சின்னத்தையோட காட்டிலேருந்து கொண்டு வர பழம் தான். நாங்கள் மோஸ்ட்லி இது இங்கே அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். அதனாலே எனக்கு இந்த டிஷ் வந்து இப்போ பர்ஃபெக்டாக வருது. இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நேந்திரம் பழம் ஆல்ரெடி. பட் அந்த மாவுக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்ல இனிப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறோம். இந்த பழத்தை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் 3 பீசஸாகவும் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்க மாதிரி குறுக்க வெட்டியும் 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வித் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக நம்ம வாழைக்காய்க்கு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பீசஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு. வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இது நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து அப்புறம் கேஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம பஜ்ஜி வடைலாம் அதில் தானே பண்ணுவோம். நம்ம கிறிஸ்பினஸ் ஈவனாக வேகும், சூடு ஈவனாக பரவும். அப்படிங்கிறனால இன்றைக்கும் நான் அதே கேஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்திருக்கேன். கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஃபுல் சட்டிக்கும் சேர்த்துனா எண்ணெய் வந்து வெளியில் தெரிக்கும். அதனால ஒரு 3/4 வாசி சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறக்கு மாவு ஜஸ்ட் ஒரு டிப் மட்டும் உள்ளே விட்டு பாருங்கள், ஒரு ட்ராப். அது உடனே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். மாவு கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், லூஸாக. பாருங்கள், நம்ம போட்ட அந்த மாவு ட்ராப் வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பழ பீஸாக டிப் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம்.
நீங்கள் டக்குன்னு இம்மீடியட்டாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்படி இட்லி மாவு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். டேஸ்ட் உங்களுக்கு டீ கடையிலன்னு சொல்லலாம், அப்படி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு நீங்கள் ஆடின அன்னைக்கு புளிச்சிருக்குள்ள, செகண்ட் டே 3rd டே 2 மாவு யூஸ் பண்ணலாம். ரொம்ப புளிச்சது யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பஜ்ஜிலையும் அந்த புளிச்ச மாதிரி வந்துடும். அதனால நீங்கள் 2nd or 3rd டே இருக்கிற மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு 2 சைடும் நல்லா வெந்து கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. அண்ட் அடுத்தது பழம்பொரியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்மளால் கம்மி பண்ணவே முடியாது. அது இழுக்கிற எண்ணெய் இழுக்க தான் செய்யும். அதுக்கு ஒரு சுவை கொடுக்கும், அது நம்ம மாற்ற முடியாது. அதனால் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே இருக்க எண்ணெய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதோட இருக்க மற்ற எல்லா இதையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வெட்டி வச்சுருந்த பழம் எல்லாமே ஒரு பேட்சாக இது பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பழம் பஜ்ஜி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே. ஆக்சுவலி டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஸ்நாக் கொண்டு வரதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எல்லோரும் சேர்ந்து அந்த பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அப்போ இருந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அம்ச்சி வீட்டுக்கு போனாலும் இது பண்ணுவோம். பொதுவாகவே நேந்திரம் பழத்தில் ரொம்ப நிறைய சத்து இருக்குது. நம்ம வந்து 7 months ஆன குழந்தையிலிருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துட்டா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் காமிச்ச மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பேட்சும் ஒரு பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இன்பிட்வீனில் ஒரு டீயும் ரெடி ஆகிடுச்சுங்க, பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் கூட பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அதே கலரில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால கண்டிப்பாக இது வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன் நான். வீட்டில் இது பண்ணப்போ ஒன்று கூட மிச்சமாகலைங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம இது ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் இல்லையா, எப்போவாது தான் இவ்வளோ ஆயிலியாகவும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக டெக்ஸ்சர் நல்லா இருக்குல்ல, மற்ற பஜ்ஜி மாதிரி இல்லாமல். ஸோ இது நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, யம்மியான பழம்பொரி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, டீ கடை ஸ்டைல்னு பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லிட்டில் பாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து மித்ரா இதை போட்டு கொடுத்தப்போ சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு வெளியில் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டா தான் அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.